எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. 2026 ஆண்டு எல்லாருக்கும் சுவாரஸ்யமா போய்கொண்டிருக்கு. சோ நான் இங்க வந்து சந்திக்க வந்திருக்கிறது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேஜிஎஃப் வன்னியன். வணக்கம் வன்னியன். வணக்கம். இந்த வருஷம் நீங்க வந்து தரமா விதமா நிறைய விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. சோ போன வருஷத்தை விட உங்களோட வந்து கனவு வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். சோ மக்களுக்கு சொல்லுங்க, இந்த பேர் வந்து உங்களோட ஒரு பெரிய ஒரு பேர் எடுத்துட்டு அந்த ஒரு டெவலப்மெண்ட், ஏன்னா அந்த கேஜிஎஃப் இந்த மக்கள்கிட்ட, ஏன்னா நிறைய பேர் பிரான்ஸ்ல உங்களை தெரியாத ஆட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து வாகன சம்பந்தமா எங்க மக்களுக்கு வந்து நீங்க வந்து பெரிய ஒரு டைமென்ஷன்ல காட்டியிருக்கீங்க. ஏன்னா வந்து பிரான்ஸ்ல செய்யாத அளவுக்கு வந்து வாகனம் வந்து எடுத்து அதோட ஏஇசெட் இதுல வந்து நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ புது புது விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்றீங்க. நீங்க வந்து அதுக்கு நீங்க வந்து ஏன் இந்த துறையில வந்திருக்கீங்க, எங்க ஊர்ல இருந்து நீங்க படிச்சுனீங்களா, ஸோ இங்க வந்துட்டு தான் இது செய்யறீங்களா? ஏன்னா வந்து மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா புது தலைமுறை வந்து முக்கியமா உங்களை பத்தி தெரிய ஆர்வலா இருக்குமா? ஒருக்கா சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து இந்த தொழில் ஊர்ல இருந்து வரைக்கும் இதுதான் தொழில் ரெண்டு வரையில. இப்ப நான் ஊர்ல இருந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே இங்க வந்தேன். நான் இப்ப இங்க வந்தா ஒரு டைரக்டா ஒரு இப்படி நான் இப்ப இருக்கிற இடம் மாதிரி ஒரு இடத்துக்கு வாரேன். அப்ப எல்லாருக்கும் கட்டாயம் இந்த யூரோப்ல வேலை இல்லாம இருக்கல, அது கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை செஞ்சே ஆகணும். அப்போ ஒரு வேலைக்குள்ள இப்ப சொல்ல போனா இந்த வயிற்று பிழைப்புக்காண்டி ஒரு வேலைக்கு போறேன். வந்த வேலைக்கு போனா இப்போ சில ஆக்கள் இப்போ ஒரு டைப்ல செய்வினா அந்த வேலையை ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மெதட்ல சொல்லிக்கல. இப்ப புதுசா ஒரு ஆள் போய்க்கல ஒரு நெருக்கடி ஒன்று வரும், மனநிலை ஒன்று இப்ப எல்லாரும் போட்டு அமுக்குவினம் அப்படி என்று சொல்லிக்கல. எனக்கு இல்ல, நான் யோசிக்கிறேன் இந்த தொழில நான் சரியா படிச்சுட்டு எல்லாரையும் விட முன்னுக்கு போற மாதிரி நான் வரணும். இந்த மனசுக்குள்ள இது செஞ்சு நான் போனது கோவிந்தில் இருக்கிற கம்பஸ் மிச்சி. அங்க போய் போனோடனே மொழி பிரச்சனை எல்லாருக்கும் வந்தது, ஒரு மொழி பிரச்சனை. அப்ப அந்த மொழி பிரச்சனை இருக்கல அப்படியே நான் பிரைவேட்டா இன்னொரு இடத்துல தமிழ் மொழி மூலமாக பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டு இதுக்குள்ள போய் அப்படியே அங்க இருந்த எல்லாரும் பிரெஞ்சு நண்பர்கள் என்றபடியா அப்படியே நான் பிக்கப் ஆகி போனோடனே நான் ஏற்கனவே கொஞ்சம் வேலை இது பற்றி சின்ன அனுபவங்கள் இருந்தபடியா அப்ப அங்க போனோடனே எனக்கு இன்னும் ஈஸியா போயிட்டு, அப்ப ஈஸியா போனோடனே ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துல ஓரளவுக்கு நான் தனியா ஒரு வானம் செய்யக்கூடிய கட்டத்துக்கு போறேன். அப்பக்குள்ள எனக்கு ஒவ்வொரு எக்ஸாம்கள் நடக்கும். நான் ஊர்ல வந்து A-level மேத்ஸ் படிச்சபடியா மேத்ஸ் பிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்குது. அப்ப ஒரு எக்ஸாம் நடந்து எனக்கு பிரெஞ்சில மட்டும் தான் கூட இருக்கும், மெட்டா எல்லாம் தூக்கி கொடுத்தோடனே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுவேன். அப்படி வரைக்குள்ள இப்ப நான் 2 வருஷம் படிப்பேன், நீட்டா கம்ப்ளீட் பண்றேன். பிரெஞ்சில கொஞ்சம் அவரேஜா இருக்கிறேன், மெட்டால டாப் படிச்சு அப்படியே நான் முதலாவது இது போகிறேன். அடுத்த வருஷத்துக்கு எனக்கு சீட் கிடைக்குது. அடுத்த வருஷம் சீட்டு இப்ப நார்மலா பேக் படிக்கிறேன்னு சொன்னா 3 வருஷம். அப்ப நான் ஜோஜன் 3 வருஷம் தனியாமாக்குறதுக்கு 1 வருஷம் பெயிண்ட படிச்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப்பை நானும் அடுத்து வைப்போம். இப்ப படிச்சுதான் ஒரு ஆள் நல்லா மேல வளரணும் மட்டும் இல்ல, படிச்சவன் எல்லாம் அறிவாளி இல்லை. நீங்கள் படிச்ச படிப்புன்றது வந்து என்ன பொறுத்தவரை நாங்கள் கற்றுக்கொள்றது, கல்வி என்ற கற்றுக்கொள்றது. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளி இல்லை. நான் கற்றதை வச்சு நான் ஏதாச்சும் புதுசா செஞ்சேன்டா அறிவாளி. இப்ப நாங்கள் புத்தகத்தை சப்பி போட்டு போய் எக்ஸாம் மட்டும் நாங்கள் அறிவாளி இல்லை, புத்தகத்துல இருக்கிறதான் எழுதிட்டோம். இப்ப நாங்கள் கற்றதை வச்சு நாங்கள் புதுசா எதுவும் செஞ்சோம்டா அது அறிவு. என்னை பொறுத்தவரை நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அப்ப நான் அப்படி ஏதாச்சும் செய்யணும்னு வரைக்குள்ள எனக்கு சட்டியா ஒருத்தரையும் தெரியாம ஒன்றும் இல்லாம ஒரு சூக்கேஸ் பட்டியோட வந்து எனக்கு கை கொடுத்தது இந்த சோசியல் மீடியா நிறைய பேர் எனக்கு தேடி கொண்டு வந்து சொந்தது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புகளையும் நான் எனக்கு பெருசா ஒரு சுத்தி என்னட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்றதுக்கு நெருக்கமான நண்பர்கள் இல்லாதபடியே நான் எல்லாத்தையும் சோசியல் மீடியால பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அப்பைகள் நிறைய நண்பர்கள், நிறைய லிங்குகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப எனக்கு இப்ப நீங்கள் இப்ப இந்த வளர்ச்சியில ஒரு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்க. நிறைய பேர் அப்படி அறிவுரை சொல்லுவீங்க. எத்தனை பேர் அறிவுரை சொன்னாலும் நான் அதை இந்த மண்டைகள் எடுத்துட்டு எனக்கு எந்த அறிவு ஒன்று சொல்லும், அதைத்தான் நான் செய்வேன். அப்படி தொடங்கினதான் கேஜிஎஃப். சோ இந்த கேள்வி வந்து அவர் சொன்ன விடயம் வந்து பெரிய ஒரு, உங்களுக்கும் எனக்கும் வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து உள்காட்டுது. ஏன்னா வந்து படிச்ச படிப்பை விட நாங்க என்ன பேஷன், நீங்க என்ன பேஷன், அதுக்கு பின்னாலதான் அவங்க வந்து அதை தீட்டி அதுக்கு பின்னால உள்ள போராட்டம். அவர் சொல்றதுக்குள்ளே அது வலி எங்களுக்கு தெரியுது. அதையும் விட ஒரு முக்கியமான ஒரு விடயம் உண்டு. ஏன்னா அந்த ஒரு முடிவு,
அந்த ஒரு எடுத்த ஒரு முடிவு தான் அவரோட வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது. மற்றபடி இன்னொரு விஷயம் வந்து சொல்ல போனா, உங்களுக்கு வந்து உண்மையா அந்த சோசியல் மீடியா உங்களுக்கு உதவி பண்ணிச்சுதா, இல்ல நீங்க அந்த படிச்ச துறையில வந்து டெவலப் பண்றதுக்கான முக்கியமான காரணம், முக்கியமான விடயம் என்னவா இருக்கும் உங்களோட இதுல? படிச்சு கொண்டு இருக்கையிலேயே பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்டுகள் நடக்கும். இப்ப நான் முதலாவது இந்த கரோசரி டிங்கரிங்குகள் இறங்கியதுல முதலாவது நாங்கள் ஒரு காரை வெட்டி ஒரு கேப் மாதிரி செய்யறோம். அப்ப செய்யல நான் அதை எடுத்து சோசியல் மீடியால போடுறேன். போட எங்கே வந்த கராஜ் நான் அந்த வேலை பழைய கொண்டு வந்த இடத்துக்கு ஒரு வேலை வருது. அதை ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. நான் பள்ளிக்கூடத்துல தொடங்கினது எனக்கு வெளியாலையும் ஹெல்ப் பண்ணுதுன்ற ஒரு மோட்டிவேஷனை நம்பிக்கையும் அது கொடுக்கு. அப்ப 2வது வருஷம் 3வது வருஷம் 2 வருஷ படிப்பு தான் கரோசரி. 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் நான் பெயிண்ட் படிக்க போறேன். அப்பைக்குள்ள கிறிஸ்மஸ் டைம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது. ஒரு பெருநுவல் ஒன்றை நாங்கள் ஒரு கப்போல கீறி அதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ண ஆர்டிஸ்ட் மாதிரி ஒன்று செய்யறோம். அதுவும் எல்லாம் சொல்லிக்க எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சது. அதை வச்சு நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். இப்ப நீங்கள் என்ன நம்புறீங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்றேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு வெறி ஒன்று இதுக்குள்ள வருது. அப்பதான் நான் இதுக்குள்ள இறங்கினது. இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணினது வந்து என் படிப்பும், அதை விட அங்க ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷனும். இப்போ முக்கியமா சொல்ல போனா பிரான்ஸ்ல மட்டும் இல்ல, கேஜிஎஃப்க்கு எனக்கு பர்சனலா தெரியும், ஜெர்மன், லண்டன், இந்த சுவிஸ் அங்க இருந்து கூட வந்து இங்க குறிப்பா இவரை கேட்டு வந்து கார் செய்யறாங்க. ஸோ எனக்கு பர்சனலா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான இது கொடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்க படிச்சு அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் செஞ்சு, ஸோ அதுல என்னென்ன டெக்னாலஜி, ஏன்னா போன வாட்டி உங்களோட ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு எக்ஸிபிஷன்ல போயிட்டு நீங்க அது வந்து எல்லாம் சொல்றீங்க மக்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம், இது வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க செய்யலாம். ஸோ இது மாதிரி வந்து அறிவுகள் நீங்க வந்து உங்களோட வீடியோல பார்த்தாலே தெரியும். நீங்க வந்து நிறைய மக்களுக்கு வந்து வாகன சம்பந்தமா நிறைய விஷயம் பகிர்றீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எங்களோட மக்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் வரும்போது எல்லாரும் வந்து இந்த துறையில பார்க்கலாம். ஏன்னா 2 விஷயம், ஒண்ணு வந்து உங்களோட குவாலிட்டி நீங்க விடாம கொடுக்குறீங்க, இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வரதுக்கு வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்க. ஏன்னா நான் கண்ணால பார்த்த 2 விஷயம். ஸோ ஏற்கனவே இப்போ உங்களோட எவ்வளவு பேர் இப்போ இதுல வந்து சின்ன பொடியங்கள் வந்து என்னோட இப்போ ஒரு நிறைய பேர் ஸ்டாஜ் வந்து பழகி கொண்டு போவினோம். ஆனா என்னோட தொடர்ச்சியா நிற்கிறாள் ஒரு 2 பேர். இப்ப ஒரு ஆள் பார்த்திருப்பீங்களா, ஒரு ஆள் பெயிண்டர் ஆயிட்டு 2 வருஷம் முடிய போத வரைக்கும் பெயிண்டர் ஆயிட்டு. அது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபை. என்னன்னு சொன்னால் கூடுதலா இங்க வந்து இப்ப ஒரு பிசினஸ் எந்த எதண்டாலும் ஒரு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தனை முன்னேற்றி விடுறதுக்கு ஒரு ஆசிரியரால் தான் இயலும். ஆனா இப்ப நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது கஷ்டம். அப்ப நான் இப்ப எனக்கு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு ஒரு 4-5 தலைமுறை போயக்கல சில நேரம் கேஜிஎஃப் பன்யன் அண்ட் ஆரண்டு கேக்கு இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன வாண்டு கேட்கும், செக்கில் தான் கேக்கு. ஆனா இதே நான் ஒரு 4 பேரை வேலை பழக்கி உருவாக்கி விட்டேன்னா நான் இல்லாட்டியும் என் பேர் சொல்றதுக்கு ஆக்கள் இருக்கு. இப்ப நான் வந்து சிலாக்கள் சொல்லிவினா, இப்ப நீ சின்ன அந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுக்காத, என்னன்னு சொன்னால் அவங்க வளர்ந்து உன்ன அப்படியே எனக்கு அந்த பயம் இல்லை. என்னன்னு சொன்னால் இப்ப எனக்கு நல்ல ஒரு போட்டியாளர்களை நான் உருவாக்கணும். அப்பதான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், நானும் ஓடிட்டு போகலாம். இப்போ ஒரு தரம் வெறும் கிரவுண்டில் ஓடி முன்னுக்கு வந்தேன்டா அது வெற்றி இல்லை. அப்ப நான் எல்லாரையும் உருவாக்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுப்பேன். என்னன்னு சொன்னால் எனக்கு பயம் இல்லை. என்னன்னு சொன்னா நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு நான் இதுலயே நிற்க போறல, நான் என்னையும் அதே நேரம் தீட்டி கொண்டிருப்பேன். இப்ப இவியல் இங்க வரைக்கல நான் அந்த தூரத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு பயம் இருக்காது. அப்ப என்னில எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப என்ன மாதிரி இப்ப சொல்ல போனா, நான் ஒரு படத்துல ஒன்றுல கிட்டடியில ஒரு இதுல வந்து பார்த்தேன், என்ன மாதிரி ஒன்றுமே இல்லாம இங்க ஒரு புலம்பெயர் தேசங்களுக்கு வார ஆக்களுக்கு, இந்த பேக்ரவுண்டும் இல்லாம வார ஆக்களுக்கு தன்னம்பிக்கையும் அவன் உழைப்பும் தான் அவன் பேக்ரவுண்ட். அந்த கிரவுண்ட்ல நாங்க ஆடுறதுதான் ஆட்டம், நாங்க அடிக்கிறதுதான் சிட்டி. அது உண்மையா இவர மாதிரி எனக்கும் பொருந்தும். ஏன்னா நாங்க எல்லாம் அப்படிதான் வந்தனாங்க. சோ அதையும் தாண்டி நீங்க உருவாக்குற ஒவ்வொரு உங்களை வந்து கூட இருக்கிறவங்கள வந்து எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து அவங்கள உங்களுக்கு ஈக்குவலா நீங்க வளர்க்குறது வந்து அது பெரிய ஒரு விஷயம், வந்து அது பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ மற்றபடி தமிழ் மக்களுக்குள்ள இந்த வீடியோ பார்க்கறது வந்து பிரான்ஸ்ல மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து தமிழாள்கள் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றா வந்து எங்களில் ஒரு ஆள் வந்து இவ்வளவு வந்து ஒரு தன்னம்பிக்கையோட வந்து இப்போ நான் பார்த்த ஒரு கார் கூட நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பென்ஸ் கார். அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து
அது வேலை செஞ்சு வித்தா கிட்டத்தட்ட 1,30,000 யூரோ பெறுமதியான கார். ஆனா வந்து அது விண்டேஜ் கார். ஸோ அந்த கார் எடுத்து செய்யறதுக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் அது இவர்கிட்ட நான் பார்த்தேன். நான் அது இப்போ பின்னுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அது மாதிரி வந்து இவரோட படைப்பில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து யூரோப்பிலேயே வந்து அந்த ஒரு பேர் கேஜிஎஃப் பண்ணினுக்கு தான். நீங்க செஞ்ச அந்த ஓட்டோ ரிக்ஷாயும் சரி, டொயோட்டோ அதுவும் சரி, அந்த காரும் டொயோட்டோ ஹைஸ் காரும் சரி. ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஊர்ல இருந்து அந்த பெட்டியோட வந்து அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, ஆனா இதுக்கு மேல செய்யறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ஜெனரேஷன், ஏன்னா அவங்க வந்து சேலஞ்ச் எடுக்க பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விடுறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், சேலஞ்ச் எடுக்கிறப்ப என்ன இப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தம்பி இங்க பிறந்து வளர்ந்தவன் போனகளை வந்து 1 மத்தியாலம் 2 மத்தியாலம் நின்று என்னோட காய்ச்சிட்டு வானம் செஞ்சு எடுத்து போய்கள் இப்படிதான் காய்ப்பினோம் எப்படி அப்படின்னு. அப்ப நான் எல்லாருக்கும் சொல்றது, இப்ப நாங்கள் இப்ப ஒரு ஒன்றுக்குள்ள இறங்கைகள் என்னத்துக்காண்டி பயப்படணும். நாங்கள் பிறக்கைகள் எங்களோட உயிரோட தான் வந்த, எங்களோட உயிர் மட்டும்தான் எங்களோட கையில இருந்தது. இப்ப நாங்கள் என்ன புல விட்டாலோ, என்ன புல செஞ்சாலோ, இல்லாட்டி நாங்கள் ஒரு தொழில தோத்து போனாலோ எங்களோட உயிர் எங்களோட தான் இருக்க போகுது. நாங்கள் எங்களோட உயிரை விளாட்டி நாங்கள் வெற்றியாளர் தான். நாங்கள் எங்களோட உயிரை விட்டால்தான் நாங்கள் தோத்து போயிட்டோம். இப்ப காசு போனா நாளைக்கும் உழைச்சிட்டு போலாம். என்னன்னு சொன்னா, நான் இங்க வரைக்குள்ள ஒரு வலிசோட ஒரு பெட்டியோட தான் வந்தேன். சரி, நான் உழைச்சி தான் எடுத்தேன். இந்த கையங்காலம் உழைக்கும் வரை இப்ப நாங்கள் இதுல ஒரு 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 தொழிலையோ இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் அதுல தோத்து போனேன்னா நல்ல ஒரு அனுபவம் எனக்கு. நான் தோல்வியா எடுத்துக்கொள்றேன், நல்ல ஒரு அனுபவம். அதை வச்சு என்ன புல விட்டுனா என்னதை சரி செய்யலாம்னு தான் பார்ப்பேனே ஒழிய, இதை எடுத்து இப்ப நான் என்னத்துக்காண்டி பயப்படுறேன்னு சொன்னால், உயிருக்கு தான் பயப்படணும். உயிர் என்னோட இருக்குது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இதை விட்டா இன்னொன்றுல பிடிப்பேன், இல்லாட்டி புல விட்டாலும் என்னால செய்யலும்ன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. என்ன பொறுத்த சொன்னா, நான் உயிருக்கே பயப்படுறேன்னு சொன்னா, நான் எப்பயோ சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். 2009ஆம் ஆண்டு வந்து நாங்கள் கடைசி சண்டை மூட்டம் இருக்கைக்குள்ள நாங்கள் யார் மிஞ்சோம்னு தெரியாது. எந்த வயசு இந்த மச்சான் ஒருத்தன் நேற்று காய்ச்சினா அடுத்த நாள் இல்லை. அப்ப நான் சாகிறதுக்கு ஏற்கனவே தயாராயிட்டேன். அப்ப நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப நான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தோத்தா காசு தான் போகுது. நான் நாளைக்கு வேறொரு வேலையை செஞ்சு உழைச்சி திருப்பி இதுக்குள்ள இந்த கனவு இதுதான் சொன்னா, நான் இதுக்குள்ள எனக்கு சொல்ல போனா இது எனக்கு இந்த தொழில் ஆரம்பத்துல பிடிக்காம வந்தேன். இப்ப எனக்கு தொழிலுக்கு என்ன பிடிச்சு போயிட்டு இந்த கஸ்டமர்ஸுக்கு நான் இப்ப இந்த விட்டுட்டு போனா கூட எனக்கு ஒரு நாளைக்கு 100 போன் வரும். அந்த அளவுக்கு நான் இந்த இதை கொண்டாந்துட்டேன். இப்ப எல்லாரும் சொல்லுவினம், இப்ப இவன் தீமீறல கதைக்கிறான், அப்படி இல்லை. இது எந்த தன்னம்பிக்கை. இப்ப நான் தான் எனக்கு அடிச்சு இல்ல வரவணும் நான் தான் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து எழுப்பிட்டு வார். சோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மக்களே, இந்த வயசுல வந்து இவர் வந்து சாதிச்சது வந்து எங்களுக்கு பெருமைக்கூடிய விஷயம். சோ அதையும் விட இப்பவும் எங்க மக்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வழியா 50 வயசு 55 வயசு, ஏன்னா வந்து அவங்க வாழ்க்கையில சேஃப் சோன்ல நிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா எங்களோட இளைய தலைமுறை வந்து இவரை மாதிரி ஆட்கள் வந்து அவரை மாதிரி தன்னம்பிக்கையை காட்டி, இவரை பொறுத்த அளவுக்கு வந்து வெள்ளக்காரங்களே, எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரங்களே வந்து தேடி வந்து வர்க்க ஒப்படைக்கிறாங்க. சோ இத மாதிரி பெருமையான விஷயம் வந்து அவரோட தன்னம்பிக்கையாலையும் இப்படி செய்யற ஒரு ப்ராமிஸ் செஞ்சபடியா அந்த வேலையில கொடுக்குற குவாலிட்டியாலே செய்யறாங்க. அதுக்கு மேல வந்து மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் வந்து பாருங்க. சோ நாங்களும் வாழ்க்கையில எப்படி வெல்லலாம், நாங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் விடாமுயற்சி, அவர் சொன்ன மாதிரி உயிர் மட்டும்தான் எங்களோட கூட இருக்கு, மற்றபடி எல்லாம் முயற்சி தான். சோ நீங்க வந்து இப்படி வெள்ளக்காரங்க எல்லாம் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்யும் போது எப்படி நீங்க வந்து அது எப்படி பேலன்ஸ் பண்ண சொல்றதுக்கு என்ன பொறுத்தவரையில எங்கடாக்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி உண்ட வயசுல நீ விளையாடி தெரிய வேண்டிய வயசுல, இப்ப கிளப் பப்பண்டு அப்படி தெரிய வேண்டிய வயசுல இதுக்குள்ள இறங்கி நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா, 2 மணி 3 மணி வரையும் நீஞ்ச நிற்பேன். சில நேரத்தில் சனி ஞாயிறு கண்டினியூஸா 2 மணி 3 மணி விடிய 9 மணிக்கு வந்துருவேன். அப்ப நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பினா எல்லாம் என்கரேஜ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னட்ட ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ஆள் நான் கடைசியா செஞ்ச நான் ஒரு அல்ஃபா ரோமியோ உண்டு, அது கொலைக்ஷன் கார் உண்டு. அது வந்து ஒரு பைலட், பிரான்ஸ் பைலட் ஒரு ஆள். அவர் நிறைய மோட்டிவேஷன். இப்ப நான் இந்த இடம் என காணாது, இப்ப நிறைய கொலைக்ஷன் கார் என்னட்ட இன்னும் பெண்டிங்ல நிக்குது, செய்யறதுக்கு தகரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், இடம் காணாது. அப்ப நான் இடம் தேடிட்டு இருக்கிறேன். நான் இடம் தேடிட்டு இருக்கிற என்ன விட பெனக்காண்டியாவே எல்லாம் இடம் தேடிட்டு இருக்கணும், என்ன கொண்டாந்து விடணும்ன்றதுல. இப்ப என்ன பொறுத்தவரை எங்களோட தமிழாக்கள் நல்ல மோட்டிவேஷன் குடிக்கணும். அதை விட எனக்கு என்ன சுத்தி இருக்கிற பிரெஞ்சாக்கள் இன்னும் இப்ப என்ன அவன் விட்டு ஒரு புள்ளியா எடுத்து நல்லா செஞ்சு கொண்டிருக்கணும். இப்ப நான் ஆரம்பத்துல இந்த கேஜிஎஃப் ஃபண்ட் உருவாக்கியக்குள்ள வந்து இந்த கபிஸ் எடுக்கல, நான் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தா கபிஸ் எடுத்தேன். அப்ப இன்னொரு கராஜில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த முதலாளிக்கு இப்ப வேற ஆகலன்னு சொன்னா சொல்லிவினம் இப்படி செய்யலாத அப்படின்ட்டு.
உனக்கு என்ன வேணும் எல்லாம் இந்த கபின் பூட்டுறது கோத்தரசியம் எல்லாம் செஞ்சு பக்காவா இப்ப இன்றைக்கும் என்னண்டாலும் வந்து நிக்கிற மாதிரி அப்படி நல்ல சப்போர்ட் இருக்கு. இந்த ஒரு தருணத்துல வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு மேல வந்து ஆர்டர் வந்து ஒன்று இருக்கு, நீங்க எடுக்கிறது அது எனக்கு தெரியும். ஸோ இதையும் தாண்டி இப்போ வந்து புதுசா ஆட்கள் வந்து இந்த துறையில வரதுக்கு நீங்க வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. அதுக்கு மேல வந்து எங்க மக்கள் வந்து பிசினஸ்ல வர்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க, ஏன் அவங்க வந்து அந்த வேலையில மட்டும் இருக்கிறாங்க, உங்களுக்கு அது என்னைக்காவது தோணி இருக்கா? ஏன்னா எங்க மக்கள் வந்து வெளிநாட்டுல வந்துட்டோம், நாங்க வந்து இப்படி ஒரு வீடு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு காரு வாங்கலாம், ஆனா வந்து அவங்க பிசினஸ்ல வர்றதுக்கு பயப்படுத்துறாங்க, இல்லாட்டி ஒரு சொந்தமா எங்களுக்கு ஒரு தொழில செய்யணும், அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இப்ப இல்ல நான் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்களா, நான் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வரைகளையும் வானதை எல்லாம் கழுவி கொடுத்துட்டு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒவ்வொரு கஸ்டமர்ஸோடையும் ஒரு 15-20 நிமிஷம் குறைஞ்ச கதைப்பேன். இரவு 2 மணித்தாலும் 3 மணித்தாலும் கதைச்ச கஸ்டமர்ஸும் இருக்கணும். இப்ப அதெல்லாம் சொல்றேன்னா ஒரு நாள் வேணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கதைச்சதுல இப்ப நான் கேட்டுக்கிறேன், நீங்க 20 வருஷம் வந்துக்கிறீங்களே இல்ல, இப்ப நான் கல்யாணம் கட்டிட்டு வந்த நான் பிள்ளைகள் பிறகு வந்தோன்ன பிள்ளைகள படிப்பு, அப்ப வீடு வாங்கினா கிரெடி கட்டணும், பிள்ளைகளை பார்க்கணும், அந்த பிரச்சனை. சரி, அப்படியே ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா வீடு வாங்கினோன்னா அதுக்கு கிரெடி கட்டணும், தொழிலுக்குள்ள போய் லொஸ்ட் ஆனா அந்த கிரெடி வீடு மூழ்கிடும், அந்த பிரச்சனைகள் இருக்குது விளங்குது. ஆனா இப்ப என்ன பொறுத்தவரையில நான் எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குத்தான், எனக்கும் எந்த சம்பளத்தை விட தேவை அதிகமா இருக்கிற டைம் நான் அதுக்காண்டி தான் நீங்க 2 மணி வரையும் வேலை செய்யறேன், 7 நாளும் வேலை செய்யறேன். இப்ப நாங்கள் ஓடணும், என்ன வந்து இன்னொரு ஆளுக்கு கீழே இல்ல, நீங்க தான் உங்களோட போஸா இருக்கிறீங்க. சோ நீங்க யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நீங்க பதில் சொல்ல தேவையில்லை, எப்ப வேணுமென்றாலும் இங்க விடிய வேலை செஞ்சாலும் கேட்கறது. உங்கள மாதிரி ஒரு ஆள் முன்னுக்கு வரணும்னு சொன்னா நீங்க வந்து கட்டாயம் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க. நான் வந்து லைஃப்ல வந்து நீங்க ஒரு ஆளுக்கு வேலை செய்யறதை விட ஒரு சொந்தமா ஒரு தொழில் நோக்கி நீங்க வந்து ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம், அப்படிதான். பிடிச்ச என்ன பொறுத்தவரையில நாங்கள் சாதிச்சிட்டோம்டா நாங்கள் பிடிச்சதை பிடிச்ச மாதிரி செய்யணும், அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்யணும், அப்ப நாங்கள் எப்பயும் பின்னறோம். ஏன்னா வந்து பிரான்ஸ்ல வந்து இந்த குறுகிய காலத்துல வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு சாதனை ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு இப்ப வாகனம் வச்சிருக்க எல்லாருக்கும் உங்களை தெரியும். ஏன்னா வந்து அது வந்து உங்களோட அடையாளம் வந்து மக்களுக்குள்ள நீங்க கொடுத்த ஒர்க்லயோ குவாலிட்டிலயோ சரி. ஸோ அதே மாதிரி இந்த துறையன்னு இல்லாம இப்ப வந்து என்ன மாதிரியோ இப்ப சோசியல் மீடியால வந்து நீங்க வந்து நிறைய விஷயம் சாதிக்கலாம். ஸோ அதுக்கு இவர மாதிரி ஆட்கள் வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து நீங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். ஏன்னா வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட்ல வந்து சோசியல் மீடியா நல்ல ஒரு பலம் உங்களுக்கு தந்திருக்கு. ஸோ அது வந்து இவங்க மக்கள் இப்போ உங்களோட பார்வையில நீங்க யோசிச்சிருப்பீங்க, நீங்க வந்து பாட்டுக்கு ஆடல இல்ல அதுக்கு போடல, நீங்க வந்து பிசினஸ் உங்க துறையை வளர்க்கறதுக்கு தான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நிறைய எங்களோட மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பொறுத்தவரையில இப்ப சிலாக்கள் சொல்லிவினா நீ வந்தோடனே ஒரு வேலைக்குள்ள இறங்கிட்டு அதால எப்படி வந்துட்டேன்ண்டு, அப்படி இல்லை. எனக்கு என்ன ஒரு தொழில் கிடைச்சிருந்தாலும் அதுல நான் தான் பெஸ்டா வரணும், அதுல என்னை விட அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்ற அளவுக்கு நான் வேலை செய்வேன். இப்ப இந்த தொழில இந்த ஒரு சப்பாத்து துடைக்கிற தொழிலை கொண்டு விட்டாலும் இந்த உலகத்திலே இன்னை விட ஒருத்தரும் சப்பாத்து துடைக்க இயலாது என்ற அளவுக்கு வர்றதான் இந்த மைண்ட் செட். மற்றது இப்ப நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று சொல்லக்கூடாது, இப்ப எங்களோட சுத்தி இருக்கிறத வச்சு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் நாங்கள் விளங்க, அது அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். சோ இது வந்து பாக்குற ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வாழ்க்கையில நீங்க ஏதாவது சாதிக்கணும் பாருங்க. இந்த வயசுல வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டியோட ஊர்ல இருந்து வந்து அவ்வளவு கஷ்டத்துல அந்த அவர் எடுத்த ஒரு முயற்சி, அது வந்து ஒரு பெரிய ஒரு பேர். அதை எடுத்து பிரான்ஸ் மட்டும் இல்லை ஒட்டுமிக்க யூரோப்பிலேயும் வந்து அவரோட வளர்ச்சிக்கு அவர் வந்து இவ்வளவு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு காரணம் அவர் சொன்ன மாதிரி இப்ப நாளைக்கு இதை விட்டுட்டு 0ல போனா கூட திருப்பி வரதுக்கான தன்னம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க பாக்குற ஒவ்வொரு ஆளும் நினைக்கணும் நீங்களும் நாளைக்கு கேஜிஎஃப் மாதிரி இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு பிரபலம் நல்ல பிசினஸ் துறையில வரணும்னா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு மக்களே. ஏன்னா வந்து இது தொடங்கும் போது ஜீபும்பாவோ கேஜிஎஃப்ஓ இந்த நிலைமையிலே இல்லை. தொடக்க கட்டத்துல எங்களுக்கு கிடைச்ச அவமானங்கள், அப்படி உங்களுக்கு அவமானங்கள் ஏதாவது கிடைச்சதா? எனக்கு என்னன்னு சொன்னால் இப்ப நான் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கல இவர் எல்லாம் ஒரு வாகனத்தை எடுத்து செஞ்சு இல்லாட்டி கராஜை திறந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கதைப்பினோம். அத மாதிரி ஒரு நக்கல் கிண்டல் கதையில எல்லாம் கதைப்பினோம். நான் அப்படி நக்கல் கிண்டல் விடுறாக்களை பார்த்து சிரிச்சு போட்டு நான் கோயிலுக்கு போற குறைவு அந்த நேரத்திலாச்சும் கோயிலை கும்பிடுறது இவனுக்கு ஒரு நல்ல மனசை கொடுக்க